வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணூரில் இருக்க ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட்டு மாடாய் பாறான்னு சொல்லுவாங்க. நான் இந்த வ்ளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுக்கான காரணம், கண்ணூருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இங்கே இந்த ஒரு வீடியோ எங்கேயாவது யூஸ் ஆகுன்றதுனால தான் இந்த ஒரு வ்ளாகை பண்ணுறேன். பின்ன பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்த பற்றி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இயற்கை இருக்குது, இதில் புராணம் இருக்குது, பின்ன வரலாறு, இது மூணுமே ஒன்று கூடுற ஒரு இடம்னு கூட சொல்லிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பாறை, ஒரு 600 to 700 ஏக்கரில் இருக்க ஒரு பாறை இது. நான் உங்களுக்கு இதோட வியூ கொஞ்சம் அழகாக காமிக்கிறேன் என்னோட முடிஞ்ச அளவுக்கு. அப்போது இந்த பாறை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கடல் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாறை. இந்த பாறையோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து மேலே வந்த ஒரு பாறை இது. அப்படி மேலே வரக்கூடிய ஒரு பாறையை பார்த்தீங்கன்னா மாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் அதனால தான் இந்த ஒரு பாறைக்கு மாடாய் பாறைன்ற ஒரு அழகான பேரும் வந்துச்சு. இந்த வியூ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ட்ரோன்லாம் கிடையாதுங்க. ட்ரோன் ஷாட் வீடியோவில் எடுக்கிறது என்கிட்ட ட்ரோன்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஒன்று ஒன்று நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இடம்லாம் காமிச்சிட்டு இங்கேருந்து உங்களுக்கு அங்கே தூரமாக தெரியுதா, அது பார்த்தீங்கன்னா கடல் தாங்க. ஓகேவா, அந்த கடலுக்கு கிட்ட தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300+ மெடிசனல் எப்படி சொல்கிறது, மெடிசனல் லீஃப் இருக்குது இல்லையா, மெடிசனல் லீஃப்னு சொல்கிறத மெடிசனல் பிளான்ட் இருக்கு இல்லையா. அப்போது 300+ மெடிசனல் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதே மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது 100+ பட்டர்ஃப்ளைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா, அதுவுமே இங்கே இருக்குது. இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக நிறைய பூவெல்லாம் பூக்கும், நிறைய பூ பூக்கும், வித்தியாசமான கலர். அது ஓணம் சீசனில் பூக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த மாடாய் பாறைக்கு பார்த்தீங்கன்னா ஓணம் சீசனுக்கு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இந்த பாறையில் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை சீசன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ட்ரெயினோட சத்தம் கேட்குதா? இப்போ இந்த பாறையை பற்றி நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன்ல, அதில் உள்படுத்தக்கூடிய இனியொரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாறைக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு இனியொரு பேரும் இருக்குது. ஏன்ற காரணத்தை நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு நான் பலருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் எனக்கு அழகாக காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இப்போது நான் அதை சொல்லிட்டதுக்கப்புறம் அந்த விஷயம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐட்டா, ஏன்னா இங்கே இப்போ நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்ட காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஃப்ளவர்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ். அதாவது இந்த பாறையில் பூக்கக்கூடிய காக்காப்பூன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த பாறையில் பூக்கக்கூடிய அழகான பூ, இதை பார்க்குறதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்து ஓணம் சீசனுக்கு இங்கே வருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சீசனில் ஒரு 1 day மட்டும் பிளான் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு கிட்ட இருக்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் தான். இது கிட்ட இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பழையங்காடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப கிட்ட தான். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரெயினோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன், வேறு எங்கேயும் இல்லை. அப்போ அழகான அது எப்படி சொல்கிறது, ஒரு 1 day அழகாக இங்கே இந்த பாறை மேலேயே இருந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அங்கே மரத்து கீழெல்லாம் உட்காந்து அங்கே பாருங்களேன் நிறைய பசங்க நடந்து போகிறது உண்டு. அதே மாதிரி இங்கே ஒரு பார்க் இருக்குது. ஸ்டேக்கோட கொஞ்சம் கீழெல்லாம் போனால் இடம் எல்லாம் வரும், ஹோட்டல்ஸ் எல்லாம் வரும், ஃபுட்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடாய் பாறையில் 2 கோவில் இருக்குது. ஒன்று சிவன் கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகவதி கோவில். அப்போ பகவதி வழிபட்ட அந்த ஒரு புராண ஸ்டோரி கூட இருக்குது இந்த பாறைக்காக. அது நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்களேன், அங்கே தமிழில் எழுதிட்டும் இருக்கும். அப்போது நான் விஷயத்துக்கு வரேன். இந்த பாறைக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் பர்னிங் ஃபயர்ன்ற இனியொரு பேரும் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறைக்கு பார்த்தீங்கன்னா 3 different கலர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எங்களோட மழைக்காலத்தோட சீசன் டைமிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அழகாக இருக்கும் எங்கள் ஊர் பார்க்குறதுக்கே. அங்கே கடல் தென்னை வேறெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வியூ இருக்கு இல்லையா, அந்த வியூ பார்த்துட்டு ரசிக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம். அதே மாதிரி காமாக இருக்கும், நல்ல காற்றும் வரும், இயற்கை ரொம்ப, அதாவது கடல் பார்க்கலாம், மலையில் இருந்துட்டு கடல் பார்க்கலாம், இயற்கையான விஷயங்கள் நிறைய இங்கேருந்து பார்க்கலாம். ஓகே நான் விஷயத்துக்கு வரேன். லேண்ட் ஆஃப் ஃபயர் இருக்கு இல்லையா, காரணம் வசந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக பூவெல்லாம் பூக்கும். அந்த வசந்த கால பூ தான் ஓணப்பூ. இல்லைட்டா ஓணப்பூ பார்த்தீங்கன்னா இந்த வசந்த கால பூ, காக்கப்பூ.
அப்போது இதில் நம்ம எவ்வளோ அழகாக காத்தடிக்க தெரியுமா? செம்மையாக இருக்குங்க இந்த ஃபீலு காத்தடிக்கிறதுக்கு. செம்மையாக இருக்குது. ஓகே, அப்போது இதே புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, சுற்றிலும் பார்க்கக்கூடிய புல் பார்த்தீங்கன்னா வேனல் காலம், அதாவது வெயில் காலம். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் ஃபுல்லாக வாடி போய் இயற்கையாகவே அந்த தீ உருவாக அந்த தீ வந்து நிறைய வாட்டி இங்கே தீ உருவாயிருக்கு. அதனால தான் போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லேண்ட் ஆஃப் ஃபயர் என்ற ஒரு நேமை கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாறையோட இடுக்களையும் பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக செடி முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது நீங்கள் இந்த புல் மாதிரி பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே பாறையில் உருவான புல் தான். இங்கே பாருங்க, இனி உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் அழகான புல்லு தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறையில் இயற்கையாக உருவாகிற புல்லு தான். அப்போது இந்த புல்லில் நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்க பிளான்ட்ஸ் தான். 300+ பிளான்ட்ஸ் இருக்குது இங்கே. அப்போது இங்கே வரவங்களுக்காக கோவிலில் வழிபடுறோன்னு நினைக்கிறவங்களுக்காக கோவிலும் இருக்கும் இங்கே. நாங்கள் இங்கே வர்றது நல்ல அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இனியொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வ்ளாக் எடுத்துக்கிட்டே இருக்கிற டைமில் இங்கே ஒரு டைப் ஆஃப் பூ இருக்கும். ஓணம் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே ஃபுல்லாக அந்த பூ பூத்துருக்கும். அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த பூவில் பார்த்தீங்கன்னா இப்போ என் கண்ணில் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூ வந்துட்டு தென்பட்டுச்சு. அதை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ரொம்ப கம்மியாக தான் இப்போ பூத்துருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டு. எனக்கு இந்த புல்லு மேலெல்லாம் கால் வச்சு அதை நாசம் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்க, தெரியுதா பூ? தெரியுதா? தெரியுதுன்னு எதிர்பார்த்து தான் காமிக்கிறேன். அப்போது கொஞ்சம் இங்கேருந்து நடந்து போனால் அழகான குளம் எல்லாம் இருக்குது. வாங்க நம்ம குளத்துக்கிட்ட எல்லாம் போகலாம். இங்கே இந்த பக்கம் மட்டும் கிடையாதுங்க. இப்போ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பக்கம் நிற்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டியெல்லாம் போகுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாறை இருக்குது. இது 600 to 700 ஏக்கர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 600லேருந்து 600லேருந்து 700 ஏக்கர். ஓகேயா? அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கடல் தெரியும். வாங்க இதை சுற்றி பார்க்கலாம். இதோட அழகு எங்கெல்லாம் இருக்குன்றதையும் இதில் ஏதாவது ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் அழகாக தெரியுதான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு எல்லாம் வந்துட்டு இங்கே வரீங்கன்னா, விசிட் பண்ணுறீங்கன்னா, குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஒரு எக்கோ பார்க்குன்னு இருக்கு. மாடைப்பாறை எக்கோ பார்க்கு. அதாவது இதே நம்மளோட இந்த பாறையிலே இருக்க ஒரு ஏரியாலேயே குழந்தைங்களுக்காக அழகாக குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக ஒரு செட்டெல்லாம் பண்ணிட்டு மாடைப்பாறை எக்கோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? குழந்தைங்களுக்கு வேண்டிய சரக்கு மரம், சீசா, ஊஞ்சல், அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதும் செட் பண்ணியிருக்காங்க இங்கே. அதே மாதிரி நம்ம இந்த பழைய தமிழ் சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, பார்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். கிட்ட விளையாடுற எல்லாமே கிட்ட இருக்காது, தூரமாக இருக்கும். அதே மாதிரி வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்கிற பொருளை வச்சுட்டு அந்த வேலியெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு அப்படி சொல்கிறது ஒரு அழகான ஒரு வைப் கிடைக்கும் தெரியுமா, நம்ம பழைய தமிழ் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் அந்த மாதிரி இருக்குது. இது தூரத்துலேருந்து பார்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. எனக்கு இந்த புல்லில் படுக்கணும்னு இருக்கு. நான் புல்லெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் கூட்டிகிட்டுலாம் வந்திருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 கிட்ட ஆக போகுது. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடமே. பேங்க்லேயே வந்து இங்கே என்ஜாய் பண்ணி தான் பாருங்களேன் ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை. பெருசாக இங்கே ஏதாவது விசிட் பண்ணி இந்த எப்படி சொல்கிறது அப்படியே எதையோ தேடி போகிறோம் எதுவும் இல்லை. ரொம்ப மைண்டில் பீஸ்ஃபுல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நடந்து இப்போ நம்ம காலேஜ் படிக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா பார்க்லலாம் போய் உட்காரோம் தெரியுமா, கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும், அப்படி கொஞ்சம் பச்சை பசைன்னு இருக்கும், அந்த ஒரு ஃபீல் தரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீல் தரக்கூடிய ஒரு இடம். நீங்கள் அதவா ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்டும் செலவு பண்ண முடியாது. ஆனால் வந்துட்டு இயற்கையாக பச்சை பசைன்னு இருக்கிற இடத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்பாட் தான் இந்த ஸ்பாட்டு. ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்பாட் இது. ஏன்னா இதுலேருந்து அப்படியே நடந்து ஜாலியாக இருக்குங்க. மரத்து கீழே உட்காரலாம்.
அதே மாதிரி இங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளமும் நான் காமிச்சு தரேன். ஓணம் டைமில் பார்த்தீங்கன்னா தும்பப்பூவில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ஓணம் சீசன்லாம் ரொம்ப அழகாக பூத்துருக்கும். இப்போ இங்கே கம்மியாக தான் பூத்துருக்கு, இருந்தாலும் நான் அந்த அழகாக உங்களுக்கு காமிச்சு தரேன். இதுதாங்க தும்பப்பூன்னு சொல்லுவோம், ஒயிட் கலரில் இருக்கும். தெரியுதா? குட்டி குட்டியாக தெரியும் கேமராவில். ஒரு நாள் மட்டும் வாங்க, பழையங்காடி ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே இங்கேருந்து பழையங்காடி ஸ்டேஷன் ரொம்ப கிட்ட. அப்போ அங்கேயே ஒரு ரூமெல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டே வந்து அழகாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ட்ரெயின் ஏறி நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் இந்த இடம். இயற்கையில் இவ்வளோ அழகான இடம் இருக்குது. இது இப்போ பாறை தானே, இயற்கையாக இருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட்டில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பாறையில் நிறைய தண்ணி வரும் இல்லையா? இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே தண்ணி பாறையிலேருந்து வடிஞ்சு வந்துட்டுருக்கு. அது அப்படியே கீழே போகும் போல். மழைக்காலம் இல்லையா, அப்போ பாறையிலேருந்து எப்படியும் தண்ணி வரும் தானே. அதே மாதிரி கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம்னா இங்கே ஒரு நேச்சுரலாக ஒரு இது இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ், ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வழியோன்னு ஒரு டவுட் எனக்கு இப்போ தான் வருது நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது. ஏட்டா என் ஹஸ்பண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சால தும்பப்பூ, அந்த தும்பப்பூவை பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும், தும்பப்பூவில் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே இயற்கையாகவே அந்த பாறையில் தண்ணி வடிஞ்சு கீழே போகுதுன்ட்டு. இங்கே பாருங்க வந்துக்கிட்டே இருக்கா. இது கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. அவர் வேற அங்கே இருக்கிற தூரமா. ஓ அழகாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்களேன். ஓ ஆமாங்க, வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் கேட்குது. ரைட்டா வாட்டர் ஃபால்ஸ் அவர் வச்சு வைக்குதுண்டா. ஆமாங்க, இங்கே தண்ணியோட சத்தம் நல்லா கேட்குது. எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின மாதிரி பார்த்தாலும் ஒரு 10 மனுஷங்க 15 மனுஷங்களை தான் நான் பார்த்துருப்பேன் மனுஷங்களை. எங்கேயும் வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் நல்லா கேட்குது. அது எது வழியே போகணுன்னு தெரியல. அது ஒரு ஹிடன் ஸ்பாட், அதுக்காக நம்ம பர்டிகுலராக அவங்க அரேஞ்ச் பண்ணலை. இந்த மலையை பார்த்தீங்கன்னா, இந்த பாறையை பார்த்தீங்கன்னா, மலைன்ற பாறையும் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த பாறையை பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே எப்படி இருக்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லா வித எஃபர்ட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இந்த பஞ்சாயத்தில். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான் அதிகம். இங்கே தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் வாட்டர் ஃபால்ஸு. சரியான அடர்ந்த காடுங்க. இதுக்குள்ளே ஸ்டெப்பெல்லாம் அழகாக போகுது, தெரியுதா? எனக்கு ஹைட்டெல்லாம் கொஞ்சம் பயம். எனக்கு இவர் ஃப்ரண்ட்ல இறங்கி போயிட்டாருன்னா ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. தெரியுதா? இதுக்குள்ளே ஸ்டெப்பெல்லாம் போகுது. இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு நிறைய பசங்க இருக்காங்க. அப்போ அவங்க கூட கீழே இறங்கி போகலான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைப் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆம்பியன்ஸில். அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே சூப்பரான ஒரு ஸ்பாட்டே தான். இங்கே பாருங்களேன். இப்போ நான் வீடியோவில் கொஞ்சம் பசங்களை காமிச்சேன்ல, அவங்களும் எங்களை மாதிரி அந்த ஹிடன் வாட்டர் ஸ்பாட்டை தேடி தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிற ஸ்டெப்பு, அங்கே சைனா கிளீன் சொல்லிட்டு ஏதோ இருக்குன்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெரியாமல் இந்த ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொத்தெல்லாம் இருக்குது, தெரியுதா? இங்கே கேமரா கிட்ட கொண்டு போகிறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது. இந்த அடர்ந்த காடை உங்களுக்கு வேணா நான் ஒன்று காமிச்சு தரேன். இங்கே தெரியுதா? ரொம்ப அடர்ந்த காடு. இந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்க. ரொம்ப அழகாக இருக்கு. ஸ்டெப்பு தெரியுதா? எங்களுக்கும் நாங்களும் அவங்க கூட போயிட்டா அப்போ ஈஸியாக இருக்குது. எல்லாருமே கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் கூட தைரியமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்க காடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாறை தான். இதெல்லாமே இந்த பாறையை தான் உடச்சி நாங்கள் வீட்டுக்கு கல்லாக யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணது இதே கல்லால் தான். எனக்கு பயமாக இருக்குங்க தனியாக நிற்கிறதுக்கு. நான் ஓடுறேன். கேட்டா
இங்கே பாம்பெல்லாம் இருக்கும், இருக்காதுன்னு எதிர்பார்க்காதீங்க. பாம்பு அட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் காடுன அட்டை இருக்கும் இல்லையா? வேற முடியல. ஒரு காத்தடிக்குது, பயமா இருக்கு. அம்மே, ஐயோ தெரியுதா? இதுதான் ஏறி வந்த காடு. இதுலேருந்து வெளியே வந்தா அழகான பறந்து விரிந்த மாடாய் போகிற பூமி. அந்த பசங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. பயத்தில் ஓடி வந்ததில் மூச்சை விட்டுது. அழகாக ஒரு மழையும் கிடச்சிருச்சு இன்னைக்கு. மழையில் நல்லா இருக்கு. அப்படியே டேரக்ட் நல்ல ஓப்பனில் வந்துக்கிடுது மழை. அழகான மழையில மாட்டிக்கிட்டோம் நாங்க, தெரியுதா? கொஞ்ச நேரத்துல இந்த மரத்துல அதெல்லாம் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிரு. கிட்டத்தட்ட இப்பவே ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசங்க எல்லாம் நனைய ஆரம்பிச்சுட்டாங்க. அழகா என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல மழை பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல இதுக்குள்ள இருந்து அழகா மழை வந்துடும். இல்லட்டா நான் அப்பவே சொன்னேன் இவர்கிட்ட கொடை எடுக்கலான்ட்டு கார்ல இருந்து. கேட்கவே இல்லை. ஆனால் மழையில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சீசனுக்கு வாங்கலாம், வந்துடுங்க இதை பார்க்குறதுக்கு. நான் இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இது ஒரு நல்ல லென்த் ஆகிடுச்சு வீடியோ. அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிறத நெக்ஸ்ட்டு பார்ட்டாக போடுறேன். பார்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகாகவே போடுறேன். ஒரு குளம் இருக்கிட்ட இருந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். கோவில் குளம்னு வரும். அப்போ அதை நான் அழகாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்போது பாய், நன்றி.